அன்பிற்கினியவர்களே, இன்று நம் ஆண்டவர் பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர் போல வரக்கூடாது, அந்த வரிசையில் நாம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 3 பெரும் பண்புகளை இன்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார்: நீதி, இரக்கம், நம்பிக்கை. இந்த 3ஐயும் இயேசு கூற காரணம் என்ன? மனசாட்சிக்கு இடம் கொடாமல் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே ஏமாற்றுகிறோம். இந்த 3 பண்பையும் இன்றைய நாளிலே இயேசு முன்னிறுத்துகிறார் என்று சொன்னால், இந்த 3ம் அன்பிற்கு இலக்கணமாய் நிற்கிறது. நீதி என்கிற போது பாரபட்சம் இல்லாத அன்பை வெளிப்படுத்துகிறது. இரக்கம் என்று வருகிற பொழுது மனித பலவீனத்தை ஏற்று மன்னித்து அன்பு செய்வதை குறிப்பிடுகிறது. 3வது இந்த நம்பிக்கை கடவுளிடம் மனிதர்கள் கொண்டிருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆக அன்பை நாம் வெளிவேடமாக வைத்திருக்கிறோம். பார்க்கிற பொழுது முகம் சிரித்து வணக்கம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது முழுமையான அன்பாய் இருக்கிறதா என்பதால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்முடைய வாழ்விற்கு அது இருக்கிறது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறோம், போலியாக செயல்படுகிறோம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற வேடிக்கையாக இருக்கிறது. இரக்கமே உருவான இறைவனால் இதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இன்று நம்மிடையே அன்பு கொண்டு, நீதி, இரக்கம், நம்பிக்கை கொண்டு வாழ என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இப்படி இதை 3ஐயும் கடைபிடித்து வாழ்வதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கிற மாபெரும் காணிக்கை என்பதையும் இங்கு நிலைநிறுத்துகிறார். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாம் உணர்ந்து பயணிக்க வேண்டிய நேரம் இது. ஆகவே இரக்கத்தோடு கூடிய பரிவை கொண்டு நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். நமக்கு இன்றைய நற்செய்தியும் இதைதான் புரிய வைக்க ஆசைப்படுகிறது. செல்வ பெருக்கிலிருந்து காணிக்கையை நாம் படைக்க வேண்டும் என்பது விதி. அதனை ஏழை எளியவர் மீது இரக்கம் காட்டவும், பரிவு கொண்டு அடுத்தவனை மேலே உயர்த்தவும், இந்த சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துணை நிற்பதும், ஒரு ஆறுதலான வார்த்தை பேசுவதுமாக நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பாய் இருக்க வேண்டும். நம்முடைய செல்வம் இரக்கம், நம்முடைய செல்வம் நீதி, நம்முடைய செல்வம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலிருந்து பிறருக்கு நாம் பகிரும் பொழுது, பிறருக்கு உறுதுணையாக இருக்கிற பொழுது, பிறருக்கு 4 வார்த்தைகள் நல்ல முறையில் சொல்லுகிற பொழுது, அதுவே இறைவனுக்கு நாம் கொடுக்கிற மாபெரும் காணிக்கையாய் மாறுகிறது. இது எல்லாம் அன்பிற்கு வழிவகுக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. போலித்தனமான வாழ்வில் இனிய வாழ்வை கசப்புக்கு உள்ளாக்கி நாம் அடுத்த நிலைமைக்கு கடந்து செல்லக்கூடிய அந்த வாழ்வை தடை போடுகிறது. கடவுள் மீது உள்ள விசுவாசமே அழிந்து போகிற அளவிற்கு இந்த வெளிவேடம் நமக்கு இருக்கிறது. எதை முழுமையாக உள்ளார்ந்த உள்ளத்தோடு நாம் செய்கிறோம்? வெளிவேடத்திற்காக 4 இடங்களில் சமாதானம் சொல்லுகிறோம், 4 இடங்களில் சிரித்து மகிழ்வோடு பேசுகிறோம். என்னை இவன் தரைக்குறைவாக நினைத்து விடுவானோ என்பதற்காகவே நாம் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு பேசுவதாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் உள்ளிருந்து பாசத்தையும், உள்ளிருந்து ஆன்ம நலனோடு கூடிய உறவையும் நாம் புதுப்பிக்க முயற்சிக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. ஆகவே இன்றைய நாளில் அன்பை அடிப்படையாக கொண்டவர்களாக இயேசு அழைக்கிறார். நீதி, இரக்கம், நம்பிக்கை போன்றவர்களின் தலையாய இலக்கணம் அன்பு என்பதை உணர்ந்தவர்களாய் அன்பு கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்ற முயற்சிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.